உச்சிஷ்ட மகா கணத்திற்கு ஸ்ரீ வேலப்பதேசிகளை பற்றி உங்கள் மாற்றம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுமம் ஜெயக்குமார். ஸ்ரீசுமம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேச போற பார்த்தீங்கன்னா குன்றின் மணியும் கோழி யோகமும். அதாவது நம்ம சொல்லுவோம் நடைமுறை பேச்சுல ஒரு குண்டுமணி தங்கம் ஆது. அப்ப தங்கத்துக்கு இணையாக ஒப்பிட்ட ஒரு மணியை பற்றி பேச போறேன். இது என்னென்ன அற்புதங்கள் செய்யுது பற்றியும் பேசுவோம். ஆதி காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குன்றின் மணி அதாவது குண்டு மணியை கையில வச்சுக்கிட்டு பல விஷயங்கள் சாகசங்கள் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுல மொத்தம் 3 நிறம் இருக்குங்க. வெண்மை, கருப்பு, இன்னொன்னு சிவப்பு, கருப்பு கலந்தது. சிவப்புன்னு வச்சுப்போம். நமக்கு பொதுவா சிவப்பு, கருப்பு இந்த குருவாயூர் கோயில் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு கோயில் பிரசித்தி பெற்ற ஸ்தலத்திலே வச்சிருக்காங்க. இந்த சிவப்பு கருப்பு பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் சதுர்த்தியில விநாயகர் கண்ணை வைப்பாங்க இல்லையா? அது மட்டும் தான் நமக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வயல்வெளி இது ஓரத்தெல்லாம் கிடக்குது. அதை பார்ப்போம். அது எதுக்குன்னே நமக்கு தெரியாது. நான் இதை வச்சுட்டு நான் நிறைய பரிகாரங்களாகவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். என்னோட ஜோதிட கிளைண்ட்டுகளுக்கு எக்கச்சக்க கிளாஸ் எடுக்கும்போது அதான் சொல்லியிருக்கேன். சரி, உங்களுக்கு ஒரு தகவலை கொடுத்துருவோம். 3 நிறம் இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இந்த ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கருப்பு பதம். கருப்புங்கிறது பார்வதி அம்சம், அது துர்க்கை அம்சம். இது துர்க்கை அம்சம் வந்து இந்த பில்லி, சூன்யம், ஏவல் இது சார்ந்த தொந்தரவுகளை விளக்குவது. எதிர்மறை எண்ணங்கள் வீட்டில் இருக்கு, நம்ம வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷனை போக்குவதற்கு இது மிகுந்த சக்தி படைக்கும். பொதுவாக கொல்கட்டால பார்த்தீங்கன்னா, துர்கா வழிபாடு செய்யும்போது இதை பயன்படுத்துவாங்க. நீங்க விசாரிச்சு பாருங்க. அப்ப குன்றின்மணி இந்த குன்றின்மணி வச்சுட்டு இருக்கும்போது பொதுவா இது ஒரு சில நேரத்துல ஒரு சின்ன ஒரு துணியில கட்டி வாசல்ல கூட கட்டலாம். வீட்டோட வாசல்ல கூட கட்டி விடலாம் ஒரு மஞ்சள் துணியில போட்டு. அப்ப என்ன பண்ணும், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை வைப்ரேஷன், கண் திருஷ்டி இதெல்லாம் அங்கேயே தடுத்து நிறுத்தப்படுகிறது. எதிரிகள் இல்லைன்னா என்ன, நம்ம வேலையை பார்க்க போறோம். நம்ம அடுத்து சுபிச்சோம். சரி, அடுத்து வெள்ளை குன்றின்மணி. இந்த வெள்ளை குன்றின்மணி பாத்தீங்கன்னா இது சரஸ்வதி அம்சம். நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கோம். சரஸ்வதி அம்சம் படிக்காத குழந்தைகள் கொஞ்சம் இன்னும் மனசு ஒன்ற மாட்டேதுங்கிறதுக்காக அந்த குன்றின்மணியை கையில வச்சுக்கிட்டு சரஸ்வதி மந்திரங்கள்லாம் சொல்லி அப்படிலாம் சொல்லி அவங்கள பெரிய அதாவது அந்த வெள்ளை குன்றின்மணிங்க சரஸ்வதி அம்சம். நான் கையில வச்சா கையை கிளீனா கழுவிடணும், அதையும் சொல்லிடுறேன். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த வெள்ளை குன்றின்மணி சரஸ்வதி அம்சம், அது துர்க்கை அம்சம். அப்ப சிவப்பு என்ன, மகாலட்சுமி. சிவப்பு குன்றின்மணிங்கிறது மகாலட்சுமி அம்சம். இது பொதுவா இது எங்க இருக்கோ பொதுவா சொல்லுவாங்க, சிவப்பு குன்றின் மணி எங்க இருக்கோ அது அருகில் மகாலட்சுமி இருப்பாள். அதுக்குள்ளன்னு சொல்லக்கூடாது, அது அருகில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு சில பொருட்கள் சங்கு இதெல்லாம் பெருமாளே அங்கே குடி வருவார்னு சொல்லணும். ருத்ராட்சம்னா சிவனே இருப்பாங்க, இது அருகில். விஷத்தன்மை இருக்கும், நம்ம அது அருகில் இருப்பாங்க. அப்ப நம்ம வீட்டுல இருக்கு, நம்ம வீட்டு அருகில், நம்ம வீட்டு இந்த ரூம்னா இது மெயினா பூஜை ரூம் வைக்க சொல்லுவேன். பூஜை ரூம் பக்கத்துல இங்க மகாலட்சுமி வருகிற அம்சம் உண்டு. வீட்டுல வர வைக்கிறதுக்கு, கடவுளை வரவேற்கிறதுக்கு நிறைய பரிகாரம் கொடுத்துருக்கு. இதை வச்சுட்டு எதிரிகளை வெல்லக்கூடிய குன்றின் மணியாகவும் பயன்படுத்தியிருக்கோம். கல்வி, ஞானம், ஒரு போஸ்டிங் உயர்வு வர்றதுக்கும் பயன்படுத்தி இருக்குது. கடன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கும் இந்த குன்றின் மணி பயன்படுத்தப்பட்டிருக்குது. கணவன் மனைவி விரோத தன்மை இருக்கும், அந்த விரோதத்தன்மை போக்கு சுபிச்ச நிலை அமைதி அடையும் குன்றின் மணி பயன்படுத்தலாம். இந்த குன்றின் மணி சாகசங்கள் அப்படிங்கிறது எண்ணற்றது. யாராருக்கு என்னென்ன தேவை அதுக்கு தகுந்த மாதிரி இதை பரிகாரம் கொடுத்துக்கிட்டே போகலாம். இப்ப இந்த குன்றின் மணி பார்த்தீங்கன்னா, எக்காரணத்து கொண்டும் ஒரு உணவோ இதுவும் போயிடக்கூடாது. சரி, இது அப்பப்போ கழுவி கிளீனா கழுவி பூஜை ரூம்ல வச்சு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் எந்த மந்திரமா இருந்தாலும் சரி, ஒரு மகாலட்சுமி மந்திரம், ஒரு துர்க்கை மந்திரம், இது மாதிரி அப்புறம் சரஸ்வதி மந்திரம், ஏதோ உங்களுக்கு தெரிந்த மொழியில நீங்க சொல்லிட்டு வரும்போது வீட்டில ஒரு லட்சுமி கடாட்சம், சரஸ்வதி யோகம் இதெல்லாம் வரும். பண கஷ்டம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் கடையில் இருக்கும்போது சிவப்பு கருப்பு இருக்கிற அந்த குன்றின் மணியை உங்க பாக்ஸ் கல்லாப்பெட்டி இல்லை பர்ஸில் இது மாதிரி வைக்க சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு. இதுல இந்த நகை கடனை மீட்க முடியாமல் தவித்த நிறைய பேருக்கு இந்த குன்றின் மணியை கொடுத்து பரிகாரமாக கொடுத்து சக்ஸஸ் ஆயிருக்கு. அப்ப கடனை போக்க இது இருந்திருக்கு. இந்த இட பிரச்சனை, தட பிரச்சனை, அதுக்கெல்லாம் நம்ம கருப்பு குன்றின் மணி, அதாவது நம்ம எதிரின்றது நம்ம தற்காத்துக்கு மட்டும்தான் பண்ண போறோம். மற்றவங்கள நம்ம அப்படி அவங்கள தாக்க மாதிரி போகக்கூடாது. நெகட்டிவ் வைப்ரேஷன். இந்த ஒவ்வொரு குன்றின் மணியும் இடத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்த முடியும். அப்ப இந்த குன்றின் மணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் தெரிந்தவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஒரு வித பயன்படுத்தும். எப்பயும் பிரபஞ்ச ரகசியம் என்னன்னா, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு 2 விதமாக கொடுக்கும். அப்ப நீங்க நல்ல விஷயங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்றீங்கன்னு வைங்க, இது மாதிரி 2 தகவல்கள் வரலாம். நீங்க ஒரு நல்ல வார்த்தையை ஒருத்தருக்கு சொல்றீங்கன்னு வைங்க, அது மாதிரி 2 நல்ல தகவல்கள் உங்களுக்கு வரும். ஆக
ஒரு விஷயத்த மக்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப பாருங்க, இந்த தகவல் எனக்கு தெரிஞ்சா கூட உங்களுக்கு தரேன். இறைவன் எனக்கு இந்த 2 தகவல் கொடுப்பார். சரி, இதை தவிர யாருக்கா தனித்த ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, திருமண பொருத்தம், நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணும்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஃபுல் தகவல் கொடுக்கப்படும். இந்த இருக்கிற ஃபோன் நம்பர் தான் இதுதான். மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.